பாஸ்ட் பேப்பர்ல இந்த ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப்ல எக்ஸ் ஒய் கரெக்டா எங்க கோயின்சைட் ஆகுது பார்த்து வச்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ 0 இருக்கிறப்ப ஒய் வேல்யூ நமக்கு 3 இருக்கா, இதுவே நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். நமக்கு ஈக்குவேஷன் வந்து y is equal to mx plus c னா இங்கே c is equal to 3, அவ்வளவுதான் சிம்பிள். எக்ஸ் 0வா இருக்கிறப்ப ஒய் வேல்யூ என்னது 3. ஸோ அதுதான் எனக்கு c யோட வேல்யூ எடுத்தோன்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து வேற பார்க்கலாம். லாஸ்ட்ல எங்கே பார்க்கலாமே 8ல 8 அப்புறம் 7 எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகுது. எக்ஸ்ல வந்து 8, ஒய்ல வந்து 7. ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்குவேன், எக்ஸ் கமா ஒய்ன்றப்ப 8,7 எடுத்துக்குவேன். 8 தான் எனக்கு எக்ஸ், ஒய் தான் எனக்கு 7. எக்ஸாக்டா எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எனக்கு இன்டர்செக்ட் ஆகணும். அந்த மாதிரி வேல்யூஸாக நான் எடுத்துக்கிட்டா எனக்கு ஈஸி. இப்போ ஏ கொஷின் பார்க்குறப்ப find the equation of the line y is equal to mx plus c ன்னு இருக்கு. c வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். m வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்ல. m வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. இது வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். m வந்து ஸ்லோப் y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ இந்த இதுல நம்ம ரெண்டு வேல்யூஸ் பார்த்தோம்ல, இங்கே 3 நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டா 0,3 அப்படின்னு இருக்கும். 0 வந்து x1, 3 வந்து y1. இந்த இடத்துல இது வந்து x2, இது வந்து y2. இப்போ இந்த வேல்யூஸ் இந்த mக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணா we will get 8 minus 7 minus 3. We will get 7 minus 3. We will get mல y value substitute பண்ணா y2 is equal to 7. 7 minus 3 divided by 8 minus 0 நமக்கு கிடைக்கும். So m value நமக்கு என்ன கிடைக்கும், 7 minus 3 we will get 4 divided by 8. இதை நம்ம simplify பண்ணா 1/2 கிடைக்கும். So m value கிடைச்சிருச்சு. slope m is equal to 1/2. இப்படிதான் நம்ம slope value கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா மிச்ச வேல்யூ எல்லாத்தையும் நம்மளால எரேஸ் பண்ணிட முடியும். இந்த நான் இப்ப எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் y is equal to mx plus cல m வேல்யூயும் கிடைச்சிருச்சு, c வேல்யூயும் கிடைச்சிருச்சு. சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ y is equal to m வந்து எனக்கு 1/2 x plus c யோட வேல்யூ 3. அவ்வளவுதான். இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. m வேல்யூவும் நமக்கு c வேல்யூவும் தெரிஞ்சிட்டா மட்டுமே போதும். ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். y is equal to 1/2 x plus 3. இது ஒரு ஈஸி 2 மார்க். அடுத்து b சப்டிவிஷன் பார்க்கலாம். find the coordinates of p. இதில் என்ன சொல்றாங்க, the line crosses the x axis at p. அதாவது இதுதான் நமக்கு x axis வச்சுக்கோம். ஆல்ரெடி ஒரு லைன் அவங்க இங்க டிரா பண்ணி வரைஞ்சிருக்காங்க. இது x axisல இந்த இடத்துல கட் பண்ணுதான். உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கும். x axisல எங்க கட் பண்ணாலும் அந்த இடத்துல y யோட வேல்யூ 0. இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, y யோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே நமக்கு போதும். ஸோ நமக்கு தான் அந்த ஸ்லோப் ஈக்குவேஷன் இருக்கே, y is equal to 1/2 x plus 3. y வேல்யூ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 1/2 x plus 3. 3 நான் இந்த சைடு நான் கொண்டு வரேன். ஸோ இட் will be -3 இருக்கும். -3 is equal to 1/2 into x. 2 நான் அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஸோ இட் will be -6 equal to x அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அவ்வளவுதான், ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. y யோட வேல்யூ 0, x ஓட வேல்யூ எனக்கு -6. இதை நான் கோஆர்டினேட்ஸா எழுதணும் அப்படின்னா ஆன்சர் டேஷ்ல நான் எப்படி எழுதலாம், இந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஆல்ரெடி ஆன்சருக்கு டேஷஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேஷ்ல நம்ம எப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் நமக்கு கோஆர்டினேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் டேஷ்ல -6, அடுத்த டேஷ்ல 0. அவ்வளவுதான். இது ஒரு பெர்ஃபெக்ட் 2 மார்க். ரெண்டு கொஸ்டினும் சேர்த்து ஈஸி 4 மார்க்ஸ்.